Hi all, I'm Dr. Arun Geethan from Ashika Devi Child Clinic, காஞ்சிபுரம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ் ஒரு குழந்தைக்கு ஏன் வருது. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அது ஏன் வந்ததுன்னு கேட்பீங்க. ஸோ அதோட பேசிக் ஒரு நாலேஜ் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். தெர் இஸ் சம்திங் எபிடியாலஜிக்கல் ட்ரையாட் சொல்லுவோம். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு டிசீஸ் நடக்குது, ஒரு சம் மெடிக்கல் கண்டிஷன் ஒரு குழந்தைக்கு வருது. அது 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட், விச் மீன்ஸ் த காசட்டிவ் ஏஜென்ட்ஸ். ஹோஸ்ட், அந்த ஏஜென்ட் வந்து அந்த ஹோஸ்ட்டுக்கு என்ன பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட். இந்த 3 சேர்ந்து தான் ஒரு மெடிக்கல் கண்டிஷனோ ஒரு டிசீஸோ ஒரு குழந்தைக்கு வரும். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் ஆந்திராவில் ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லும். குழந்தைங்களுக்குலாம் பெரியவங்களுக்கு அது மாதிரி டயபெட்டிஸ் வரும், பட் டைப் 1 தான் ரொம்ப காமனாக வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ விச் மீன்ஸ் அவங்க லைஃப் லாங் இன்சுலின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மெடிசன் இல்லாத ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் எக்ஸ்பிளனேஷன். இதே போல் குழந்தைங்களுக்கு பேர் தெரியாத ஃபுட்டுலாம் கொடுக்குறோம். ஒரு பேக்கட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் கொடுக்குறதால குழந்தைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சீனியர் பீடியாட்ரிஷியன் மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க, இது போல் இல்லை ஜெனட்டிக் தான் நம்பர் 1 காஸ். மேடம் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் தான் 90%, பட் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வைரஸ் எக்ஸ்போஸ் ஆனாலோ, சம் ஃபுட் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஃபுட்டில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் சொன்னாலும் இருக்கலாம், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதெல்லாம் எக்ஸ்போஷர் ஆனால் கூட அந்த ஹியூமன் சிஸ்டம் அந்த ஜெனட்டிக்லாம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து இது மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, சம் ரேராக டிசீஸ் வந்துருக்கும், ரேராக கண்டிஷன்ஸ் வந்துருக்கும், இது ஏன் என் குழந்தைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன்ஸ் இது 3 தான்: ஏஜென்ட், ஹோஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால தான் வந்ததுன்னு சொல்லவே முடியாது. நம்ம இருக்கிற இடம், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற திங்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட், அதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட், இது 3 தான் ரீசனாக இருக்கும். ஸோ அந்த மேடம் சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை, அவங்க சொன்னதும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெனட்டிக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பட் சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ பார்த்து சாப்பிடுங்க, என்விரான்மெண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஏஜென்ட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ப்ரிகாஷன் தான் எடுக்க முடியும். பட் இது என்விரான்மெண்ட்டும் ஹோஸ்ட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.